மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல விஜய் காவேரி கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சீக்கிரமா நம்ம வந்து விஜய் வீட்டுக்கு போறோம். நான் பிரெக்னண்டா இருக்கிறத விஜய் கிட்ட சொல்லுவேன். அப்ப நீங்க சந்தோஷப்படுறத நான் உண்மையிலே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பசுபதி காவேரி சிரிக்கிறத பாக்குறாங்க. எதேச்சியா காவேரியை பார்த்துட்டு, என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போலுக்க, இந்த சந்தோஷம்னா கொஞ்ச நேரம் தான், அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உனக்கும் உன் பொண்ணுக்கு வேலை இல்லையா? ஏன் வெளியில தலையிடுறதே வேலையா போச்சு. யார் புருஷன்னு யார் கூட இருந்து பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதாவது நீ சந்தோஷப்படுறல, உன் புருஷன் வந்து உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவான், அவன் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்கிற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தா. அதெல்லாம் நடக்காது காவேரி, நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவும் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோ இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? விஜய் வந்து வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம இவன் ஏதாவது வெண்ணிலா கிட்ட பேசி ஏதாவது குழப்பி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. என்ன காவேரி கனவுக்கு போயிட்டேன், நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நீ நடக்கும்போது தெரிஞ்சுக்குவ. விஜய் வெண்ணிலா மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் வருவான். ஆனா வந்து அங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அதை பார்த்து விஜய் ஷாக் ஆகி உன்னை கூப்பிட்டு வருவானா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி, நீ என்னனாலும் பண்ணிக்கோ, என் விஜய் என்னை விட்டு பிரிய மாட்டாரு, என் விஜய் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காது, அந்த நம்பிக்கையை உங்களால மாத்தக்க முடியாது அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து பசுபதியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துக்கோ, சரி பாக்கலாம் நாளைக்கு அப்படி சொல்லிட்டு பசுபதி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி வீட்டுக்கு வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வராங்க. என்ன இந்த ஆளு வந்து எதுக்கு திடீர்னு வந்தான்? விஜய் வந்து நம்ம கிட்ட இப்பதான் நம்பிக்கை தர்ற மாதிரி பேசினாரு, இந்த ஆளு வந்து என்னமோ சம்மதம் இல்லாம ஏதோ வந்து உளறிட்டு போறானே, ஒவ்வொருக்கா வெண்ணிலா மாமாவை ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கும் கால் பண்றாங்க. விஜய் அப்படி சொல்லிட்டு, என்ன காவேரி இப்பதானே பேசலாம், அதுக்குள்ளே கால் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்ப பசுபதி வந்து என்கிட்ட பேசினாரு, நாளைக்கு வந்து என்ன நடக்கும் பாத்தியா, உன் புருஷன் உன்னை கூப்பிட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த ஆள் பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்காத காவேரி, நான் தான் வெண்ணிலா மாமாவை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வெண்ணிலா மாமாவை கூட்டு வர போறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு அப்படி சொல்றாங்க. வெண்ணிலா மாமாவை ஏதாவது பண்ணிடுவாங்களா, அப்படி ஏதாவது ரொம்ப சேஃபா அங்க இருந்து கூப்பிட்டு வாங்க, நீங்களும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி நானே பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், போனை வை, நீ எதுக்கும் பயப்படாத, நான் வந்துடுறேன் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரியை போனை வச்சிடுறாங்க. காவேரி வீட்டுல அதே ஞாபகமாவே வீட்டுக்கு வந்தவனையும் இருக்கிறாங்க. காவேரி கிட்ட பசுபதி ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, காவேரி கிட்ட பசுபதி ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, விஜய் வெண்ணிலா மாமா கிட்ட பேசுறத ஃபாலோ பண்ணி வந்துட்டு கேட்டுட்டு பசுபதியும் வந்து விஜய் போன பிறகு வெண்ணிலா மாமாவை மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த பையன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தம்பி, அவன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தான் தெரியும். உங்க பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கொன்னுட்டான். அந்த பொண்ணையும் கொல்லன்னு நினைச்சான். கடைசியில அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு சுயநினைவு இல்லாம இத்தனை நாளா ஆசிரமத்துல இருந்திருக்கு. கடைசியில என் பொண்ணுதான் வந்து எதேச்சியா அங்க மீட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணும் மாப்பிள்ளைனாலதான் அந்த பொண்ணு உயிரோட இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து என் பொண்ணுதான். அதுவும் இல்லாம யாரையாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்டு விசாரிச்சு அவங்க மூலமா வந்து வெண்ணிலாவை அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ள இவனுக்கு எப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. உங்க மூலமா வந்து உங்ககிட்ட பேசி உங்க கூட வெண்ணிலாவை அனுப்புறதுக்காக இவன் நல்லவ மாதிரி வேஷம் போடுறான். இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து வெண்ணிலா மாமா கிட்ட பேசுறாங்க. உடனே நீங்க பேசுறதெல்லாம் என்னால நம்ப முடியல, அந்த பையன் பேசுறதெல்லாம் பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. அவங்க பொண்டாட்டி தான் வந்து ஆசிரமத்துல எல்லாம் பார்த்து வெண்ணிலா கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதா அந்த பையன் சொன்னானே, எனக்கு என்னமோ அந்த பையன் பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு மாதிரிதான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த பையன் அப்படிதான் பேசுவான். அதாவது அந்தஸ்துக்காக காரணம் காட்டி உங்க வீட்டுல உள்ளவங்களை கொல்லணும்னு திட்டம் போட்டது அந்த வீட்டுல உள்ளவங்கதான். ஆனா அதெல்லாம் மறைச்சி என்ன தப்பு செஞ்சதுக்கு பிராய்ச்சித்தம் தேடணும்னு சொல்லிதான் வந்து வெண்ணிலாவை அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட அனுப்பணும். பணம்லாம் தரேன்னு சொல்லியிருப்பானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அந்த பையன் பணம்லாம் தரேன்னு சொல்லிச்சு, அதான் அந்த பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிதான் அவங்க வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பேசுறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா மாமாவும் நம்புறாங்க. சரி நீங்க வந்து அந்த பையனோடய வர்ற மாதிரி வாங்க, மத்ததெல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம், நானும் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட பசுபதி சொல்றாங்க. இப்படி என் அக்காவும் மாப்பிள்ளையும் மாமாவையும் கொண்டது அந்த குடும்பமா, அப்படின்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா மாமாவும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. உடனே பசுபதியும் நம்ம கொளுத்தி போட்டாச்சு, எடுத்து நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்துடுறாங்க. விஜய் வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வெண்ணிலா மாமாவும் அமைதியா ஊருக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு விஜய் வெண்ணிலாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம் போறாங்க. தாத்தா கிட்ட, தாத்தா வெண்ணிலா மாமாவை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இதுதான் வெண்ணிலாவோட மாமா அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு வெண்ணிலாவையும் ரூம்ல இருந்து கூட்டு வராங்க. இதெல்லாம் ராகினி நின்று பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பசுபதியும் அங்க வந்துடுறாங்க. ராகினி போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்துல பசுபதி அங்க வந்துடுறாங்க. வெண்ணிலா மாமாவை பார்த்துட்டு, மாமா மாமா நீங்க எங்க இருந்தீங்க இத்தனை நாளா, ஏன் என்ன பக்கம் வரல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க.
வெண்ணிலா மாமாவும் அ வெண்ணிலா மாமா அ வெண்ணிலா மாமா சொல்றாங்க, "நீங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல நீயும் ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துட்டீங்கன்னு சொல்லி தான் நான் யாரையுமே தேடல. இல்லன்னா வந்து நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சா நான் உன்ன பார்க்காம இருக்க மாட்டேனாமா?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. மாமா, "இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க மாமா. இவங்க இந்த குடும்பத்துல உள்ளவங்களலாம் என்னுடைய அப்பாவையும், அம்மாவையும் இழந்தேன். நானும் வந்து சுயநினைவு இல்லாம இத்தன நாளா இருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தாம்மா. இவங்கள சும்மாவே விடக்கூடாது." அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இது கேட்டு அந்த ஆள் சொல்லுச்சே, "அதுவும் எல்லாம் உண்மைதான் போலருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்றாங்க. உடனே பசுபதி அந்த இடத்துல வந்துட்டு, "நான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கையே பாழாக்கிட்டு, இப்ப இந்த பையன் வேற பொண்ண கல்யாணம் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பசுபதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேலை இங்க? நீ வந்து ஏற்கனவே காவேரிய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி பல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து. உன் பொண்ண முதல்ல இந்த வீட்ட விட்டு அனுப்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "இங்க பாத்தீங்களா? ஏன் முன்னாடியே என் பொண்ண வந்து வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பேசுதுல. அப்பனா இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. "இவங்கள நம்பாதீங்க. இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீங்க தப்பான முடிவு எடுக்காதீங்க. அது அவங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு நான் காரணம் இல்ல. என் வீட்ல உள்ளவங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர, எங்க சித்தப்பா தான் தெரியாம அப்படி பண்ணியிருக்காங்க. நாங்க இந்த இதுக்கு எதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. வெண்ணிலா வெண்ணிலா மாமா கிட்ட, "மாமா அப்பன்னா இவங்க உண்மையாவே என்ன லவ் பண்ணியிருந்தா எனக்காக காத்திருக்கணும். ஆனா வந்து இவரு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப எனக்கு சுயநலமும் வந்துருச்சு. இவங்க அவங்க வீட்லயே என்னைய வச்சுட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சுச்சா? இவங்களுக்கெல்லாம் என் மனச புரியவே இல்ல. இவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க அப்பா, அம்மா சாவுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாமா நானும் இவங்க தான் வந்து என்னுடைய அக்கா, மாமாவுக்கு சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு என்னால சும்மா இருக்க முடியல. வாம்மா இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் சொல்றாங்க. ஏங்க தாத்தா அந்த இடத்துல இருந்துட்டு, "என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையன் விஜய் வந்து உன்ன பிரிஞ்சு எவ்வளவு வேதனைப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு உன்ன எவ்வளவு நல்லபடியா அந்த வீட்ல வச்சு பார்த்துக்கிட்டான். அவனும் உன் பொண்டாட்டியும். ஆனா அதெல்லாம் நான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல உன்ன சேர்த்தலாம் சொன்னேன். வீட்ல இருந்து பார்த்தாதான் சீக்கிரமா நீ குணமடைவேன்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சு பார்த்தாங்கல்ல. அதுக்கெல்லாம் பண்றதா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே வெண்ணிலா மாமா, "என்ன இருந்தாலும் எங்க அக்கா, மாமாவையும் நீங்க தானே கொன்றுருக்கீங்க. உங்கள சும்மா விட மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட பசுபதி ராகினியும் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "பாட்டி என்னங்க இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா பண்ணிக்கோங்க. நாங்க பாத்துக்குறோம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே எங்க மேல எந்த தப்பும் இல்ல. போலீஸ் விசாரிக்கட்டும். அதுக்கடுத்து நாங்க என்னனாச்சும் பண்ணிக்கிறோம்" அப்படி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, "இப்பவே இங்கவே உட்கார்ந்து நானு உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதாவது இந்த வீட்ட விட்டு நான் போக மாட்டேன். வாழ்ந்தா விஜயோட தான் வாழ்வேன். இல்லன்னா இங்கவே செத்து போயிடுவேன்" அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "என்ன போராட்டம் மாதிரி நான் பண்ணுவேன் கண்டிப்பா" அப்படி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல பிரஷ் எல்லாத்தையும் வேகமா வந்துடுறாங்க. வந்து நியூஸ் சேனல்லலாம் அது பரவிருது. உடனே விஜய்க்கு என்ன பண்ணனே தெரியல. "ஏன் வெண்ணிலா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன லவ் பண்ணது பெரிய தப்பா? ஏற்கனவே காவேரி சொன்னா, நீ அமைதியான பொண்ணு கிடையாது. உன்ன பார்க்க உங்ககிட்ட தான் அமைதியா இருந்திருக்கும். ஆனா இந்த பொண்ணோட சுயரூபம் வேற" அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னா. ஆனா வந்து என்னால நம்பவே முடியல. இப்பதான் தெரியுது. நான் லவ் பண்ண பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ என்ன பார்த்தா ரொம்ப ஹில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "அப்படி எப்படி நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்கறாங்க. "நான் உன்ன ஏமாத்தல. நீ தான் வந்து என்ன விட்டுட்டு போனது. நான் உன்ன விட்டுட்டு போகவே இல்ல. உன் மேல உயிரா தான் நான் இருந்தேன். அதுக்கு தான் இப்ப நான் வந்து அனுபவிக்கிறேன்ல" அப்படி சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா போலீஸ்ல பெரிய ஆட்களுக்கெல்லாம் பேசி அந்த கூட்டத்த எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. பிரஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையும். உடனே வெண்ணிலா மாமா, "நீங்க பெரிய ஆளா இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? நானும் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ கூப்பிட்டு போறாங்க. "வாம்மா நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் பசுபதி கூட கூப்பிட்டு போயிடுறாங்க வெண்ணிலா மாமாவையும், வெண்ணிலாவையும். இந்த பக்கம் இந்த இதெல்லாம் வந்து நியூஸ்ல பாக்குற சாரதா வீட்ல உள்ளவங்க, "இந்த பையனோட லட்சணத்த பாரு. சந்தி சிரிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு காவேரி அழுகுறாங்க. அவர் வந்து அவ்வளவு தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த வெண்ணிலா வந்து அவங்க மாமாவோட அனுப்பி வைக்கிறதுக்கு தான் வந்தாரு. ஆனா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த எப்படியாவது வந்து நம்மள கூப்பிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பசுபதியோட வேலையா தான் இருக்கும். பசுபதி என்ன பார்த்து பேசுனதெல்லாம் இப்பதான் தெரியுது அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க.